ஹாய், நாங்கள் புதுசாக ஒரு ஓடிஜி வாங்கியிருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎன் பிராண்டில் வாங்கியிருக்கோம். இது ஆக்சுவலி வந்து 25 லிட்டர்ஸ். இதோட அன்பாக்சிங் வீடியோ வந்து எடுக்கலாம். ஆனால் இதில் என்னென்ன இருந்துச்சுன்னு சொல்லி அன்பாக்சிங் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நான் இப்போ காமிச்சிட்டேங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓப்பன் மெத்தட் வந்துட்டு இந்த மாதிரி. இது வந்து கிளாஸ் டோர் மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் உள்ள வந்துட்டு இது வந்து இதெல்லாம் செட்டு கொடுத்தாங்க. இது வந்து ட்ரே, இது வந்து நம்ம கிரில் பேன் மாதிரி வைப்போம்ல அது. அதுக்கப்புறம் வந்து இந்த கிரில் உள்ள வச்சு சுத்துவோமே அது. அதுக்கப்புறம் இது வந்து எங்க அட்டாச் பண்றதுன்னு நான் இன்னும் கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன். எப்படி மாட்டும் போது. அதுக்கப்புறம் நார்மலா அந்த சிக்கன் வைக்கிறப்போ இதை மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஊசி மாதிரி இருக்கு. அது வந்து நான் அப்பதான் மாட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்போன்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இதெல்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க 25 லிட்டர்ஸ் ஓடுல. அதுக்கப்புறம் இது இப்படி போட்டு இப்படி வெளியில இருக்கிறதுக்காக சூடு படாம இருக்கிறதுக்கு. ஆனால் எப்படினாலும் அனல் அடிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணோம். அப்பவே வந்துட்டு சரியான சூடு. அதனால வந்து இது கூட நம்ம விளையாடக்கூடாது. இன்னைக்கு வந்து இதை வச்சு நாங்க ஒரு விட்ட காமிக்க போறோம். என்ன அப்படின்னா வந்து என்ன பிஸ்கெட் அது ராகி வீட் பிஸ்கெட் நாங்க பண்ண போறோம். புதுசா ட்ரை பண்ண போறோம். அது யூடியூப் பார்த்து தான் நாங்க ட்ரை பண்ண போறோம். அதை பார்த்து நாங்க மறுபடியும் யூடியூப்ல அப்லோட் பண்ண போறோம். ஓகே, நம்ம இப்போ வந்து பண்ணலாம். ஓகே, கமான். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தா வந்து ஐசிங் சுகர் வந்து நம்ம பண்ண போறோம். அதனால வந்துட்டு ஓரளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். மீதி இருந்துச்சுன்னா நீங்க பாலில் கூட கலக்கி குடிச்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொல்லி தரணும் அவசியம் இல்லை. இது கூடயே கொஞ்சமா சால்ட், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்வீட்டுக்கு எப்பவுமே சால்ட் போடணும், அதனால போட்டுக்கலாம். இதை வந்து நம்ம மிக்சியில் இப்போ அடிச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த ஐசிங் சுகரை வந்து இந்த வடிகட்டியில போட்டு, எங்ககிட்ட ஜல்லடை இல்லை, வாங்க மறந்துட்டோம். அதனால இந்த வடிகட்டியில போட்டு சளிச்சு எடுத்துக்க போறோம். இப்போ வந்து ஐசிங் சுகர் வந்து ரெடி ஆகி விட்டது. அடுத்து வந்து பட்டர், நம்ம பட்டர் போடுறோம். பட்டருக்கு தமிழ்ல என்னக்கா? பட்டருக்கு வந்து வெண்ணெய். அந்த வெண்ணெய் தான் நம்ம வந்து எடுத்து தாராளமா போட்டுக்கணும். நம்ம வெண்ணெய் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ போடுமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த நம்ம செய்ய போற ஐட்டம் வந்து நல்லா சாஃப்டா வரும். இதுல ஆக்சுவலி வந்து வீட் வித் ராகி பிஸ்கெட்ன்றதுனால நம்ம பாலும் ஆட் பண்ணுவோம். அதனால இன்னுமே கொஞ்சம் நல்லா சாஃப்டா வரும். பட்டர் வந்து போடும். நம்ம கிட்ட வந்து விஸ்க் இல்லாத காரணத்தால் இதை வந்து இப்படி வச்சு யூஸ் பண்ணி இதை வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னன்னு சொல்லலாம். இங்க தட்டெல்லாம் போட்டு உழைக்கிறாங்க. நீங்க எல்லாம் எங்க வீட்டுல தான் உள்ளது. கேமராமேன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் கேமரா பிடிக்கிறதுனால ஒரு மாதிரி வினோதமா நடந்துருக்கு. செய்ய அப்படியே மெல்ட் ஆகி அந்த சுகர் கூட வந்து மர்ஜ் ஆகி வரணும். அப்பதான் நமக்கு வந்து இதை யாராவது ஒரு பெஸ்ட் பேக்கிங் செஃப் வந்து பார்த்தாங்கன்னா காரி மூஞ்சிலே வச்சுருவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு கேவலமா பண்ணிட்டு இருக்கோம். அளவெல்லாம் என்னென்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நான் வந்து ப்ராப்பரா கத்துக்கிட்டதுக்கு அப்புறமா சொல்றேன். ஆக்சுவலி நான் கிளாஸ் எல்லாம் ஜாயின் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நான் அவன் வாங்கினதுக்காக ரொம்ப நாள் ஆசை. இந்த மாதிரி ஓடிஜில வந்து ஏதாவது பண்ணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆசை இவ்வளோ நாளுக்கு அப்புறம் இப்பதான் நடந்துருக்கு. சின்ன வயசுலலாம் இது வந்து வேற ஒருத்தவங்க வீட்டில் இருக்கும்போது வந்து இதெல்லாம் நம்ம வாங்க முடியுமா அப்படின்னு யோசிச்ச காலம்லாம் இருக்கு. ஆனால் இப்போ வந்து அது நம்ம வீட்லேயே இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம யூஸ் பண்றோம். அது நம்ம ஓன் ப்ராப்பர்ட்டி நினைக்கும் போது அது கொஞ்சம் பெருமை. கோதுமை மாவு வந்து ஒரு 1 ஸ்பூன் போதும். ஏன்னா திடீர்னு இருக்கமாயிடுச்சுன்னா ரொம்ப போயிடும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பண்றோம். ரொம்ப சின்ன வராதிங்க கேமரா, ரொம்ப கேவலமா இருக்கும். இப்போ வந்து இந்த ஐசிங் சுகரும் பிளஸ் பட்டர் இருக்கு இல்லையா, இது கொஞ்சம் சாஃப்ட் ஆயிடுச்சு. புதுசாக ஒரு ஆங்கிள் ட்ரை பண்றேன். மேல பாருங்க, இதுல ரொம்ப கேவலமா இருக்கும். இதை வந்து நம்ம ஐயோ இது வேற மாதிரி ஆயிடுச்சு. ஸ்பூன் வச்சு இது போயிடும். இல்லை, இது கட் பண்ணி போகணும். வேணாம் இதுவே கீழே வந்துடும். இல்லை, அது வந்து ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வந்து அது கீழே போகுது. சரி பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் எல்லாம் கலந்து போனால் ஓகே தான். ஆனால் இது நீங்கள் வந்து ஆக்சுவலி ப்ராப்பராக பண்ணுங்கள். நீங்கள் எங்களை மாதிரி விளையாடிட்டே பண்ணாதீங்க. மாவு எவ்வளோ பொண்ணுன்னு வர தெரில. நான் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் பார்த்து வச்சுருந்தேன். இப்போ அந்த மெஷர்மெண்ட்ஸில் தான் லிட்டில் பிட் நான் எடுத்திருக்கேன். ஆனால் வந்து இது கரெக்டாக வருமா அப்படின்றது வந்து ரொம்ப டவுட்டு தான். மாவு வந்து ஆட் பண்ணியாச்சு. மாவு ஆட் பண்ணி இதை கொஞ்சம் அப்படியே இந்த இது கூட வந்து அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். பட்டரு கூடயும் அந்த ஐசிங் சுகர் கூடயும் நம்ம கலந்து வச்சுருக்கோம். அது கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஏதோ ஒன்று கம்மியாக போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் என்று கருதப்படுகிறது. கை வச்சு பண்ணால் இன்னுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். மில்க் ஊற்றணும். நான் வந்து கை வச்சு பண்ண போகிறேன். கையை வந்து 16 தடவை கழுவி கை சுத்தமாக தான் இருக்கு. பாருங்க, அசிங்கமாக நினைச்சாதீங்க. ஆக்சுவலி வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு பழக்கம் இருக்கு. எப்படின்னா வெள்ளையா இருக்கிறவங்க கை சுத்தமா இருக்கும், கருப்பா இருக்கிறவங்க கை ரொம்ப மோசமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்காரன் என்னத்தை கைவிட்டு உழப்பொழப்புன்னு உழப்பி கொடுத்தாலும் வா நைஸ் அப்படின்னு சொல்லி சாப்பிடுவோம். இதே நம்ம ஊர் பாட்டிங்க அப்பத்தாங்க தான் கைவிட்டு ஏதாவது சட்னியோ இல்லை சாம்பாரோ இல்லை சாப்பாடோ கலக்கி கொடுத்துச்சுன்னா சீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஹோம்மேட் பிஸ்கட் இல்லை, ஹேண்ட்மேட் பிஸ்கட்ஸ் வருமா? அவங்க சாப்பிடவே மாட்டாங்க யாருமே. இதில் ஒரு பிஸ்கட் எடுத்து போய் உங்க ஆஃபீஸில் கொடுங்க.
கண்டிப்பாக இன்னைக்கு வந்து செஞ்சுட்டு எங்க ஆபீஸ்ல கொடுத்து நான் ட்ரையல் பார்க்க போறேன். ரிவ்யூ கேளுங்க. ஆமா, ரிவ்யூ கேட்டு அடுத்து நம்ம ஒரு செஃப் ஆக போறோம். இல்ல பரல இல்ல பண்றது எல்லாமே நம்ம சுத்தமா பண்ணா அது எல்லாமே ஹெல்த் அண்ட் ஹைஜீனிக் தானே. இப்போ வந்து இதுல பட்டர் வேற கரெக்டான லெவல்ல இருக்கான்னு தெரியல. இதுல வந்து நம்ம பால் ஆட் பண்ணிக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பச்சை பால் மோஸ்டா யூஸ் பண்ணாதீங்க. ரொம்ப நாளா எனக்கு வந்து டீ கடை உப்பு பிஸ்கெட் பண்ணணும்னு ஆசை. அதுதானா இது? அப்ப இது ஸ்வீட் இல்லையா? சால்ட்டா? பைத்தியக்காரி, பிஸ்கெட் தான் இருந்தாலும் அந்த டீ கடை பிஸ்கெட் பண்ணணும்னு ஆசை. பண்ணுவோம்க்கா. ஆனா இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஸ்வீட் பண்ணலாம். இந்த ஸ்வீட் சாப்பிட்ற மைண்ட்ல இருக்கேன். முன்னாடி வந்து ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒரு 10 மினிட்ஸ். அப்படிலாம் எல்லா வீடியோலையும் சொல்லி கொடுத்தாங்க. அதனால நம்மளும் அதே ஃபாலோ பண்ணலாம். நான் பேசுறது உங்களுக்கு சத்தமா கேட்குதான்னு தெரியல. மைக் வேற என்கிட்ட இல்லை. கூடிய சீக்கிரம் கரெக்டா ப்ராப்பரா நான் வீடியோ ட்ரை பண்றேன். இவங்க கை கழுவுறாங்க. இதெல்லாம் கவர் பண்ணுவாங்க இந்த கேமரா. அறிவே இல்லை இந்த கேமரா வந்து. நீங்க தானே எல்லாத்தையும் கவர் பண்ணி டேப் வாஷ் பண்ணிட்டாங்க. என்ன கவர் பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே மவுத்த செய்யுங்க. சிரிச்சுட்டே தானே சாரி புரியுங்க. ஆக்சுவலி வந்து இப்படி நம்ம தொட்டா அப்படி கையில ஒட்டாத மாதிரி வரணும். லைட்டா எனக்கு ஒட்ட மாதிரி இருக்கு. இங்க காமிங்க. இப்படி இப்படி தொட்டா நம்ம கையில இப்படி ஒட்டக்கூடாது. ஆனா இப்ப ஒட்டல, அப்புறமா ஒட்டும்னு நினைக்கிறேன். தெரியல வேற எது. சரி, நம்ம வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணிட்டு அப்புறமா இதுல ஷேப் பிடிச்சி வச்சுக்கலாம். மீடியான பால் வாயில் ஊற்றிக்கலாம். ओके இப்போ நம்ம வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். எத்தனை மினிட்ஸ்க்கு 1 2 3 4 5 6 10 மினிட்க்கு வந்து நம்ம வந்து ப்ரீ ஹீட் பண்ண போறோம். எப்படி நம்ம பார்க்கலாம். பிளக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இத பிளக் பண்ணும்போது இதுல போட்டிருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்னன்னா பக்கத்துல டீ பிடிக்கிற மாதிரி ஐட்டம்ஸ் எதுவும் வச்சிருக்க கூடாது. மெயினா இது மேல அதுவும் நம்ம வந்து நம்ம ஊர்ல எல்லாம் வந்து ஏதாவது ஒரு பொருள் வாங்கிட்டோம்னா போதும் நேரா கொண்டு வந்து இது காலியா இருக்கு இதை வைக்கலாம், அப்புறம் இது காலியா இருக்கு எடுத்துட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போயிருவோம். அந்த மாதிரிலாம் இந்த ஓடிடி மேல எதுவுமே வைக்க கூடாது. அதே மாதிரி இது நல்ல ஹீட் கொடுக்குது. அதனால நல்ல வென்டிலேஷன் இருக்கிற இடத்துல தான் வைக்கணும். அதனால இங்க ஜன்னல் இங்க வந்து ஓடிஜி அப்படி வச்சிருக்கோம். நாங்க வைக்கல, அதுவா செட் ஆயிடுச்சு. அதனால ரொம்ப நாள் இல்லை. அதே மாதிரி இதை நம்ம வந்து 10 நிமிஷத்துக்கு ப்ரீ ஹீட் பண்ண போறோம். சுவிட்சை போட்டுட்டு இதை இப்படி திருப்பி 10 மினிட்ஸ்க்கு வைக்கணும். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்றோம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணும்போது இங்க லைட் எரிஞ்சது ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போது இப்போ லைட் எரியும் நம்ம போயிடுது. நம்ம வந்து 170 டிகிரி செல்சியஸ்ல இது வந்து ஆன் பண்றதுக்கு முன்னாடி நான் வந்து வச்சுக்கேன். இல்ல 200 செல்சியஸ்ல வைக்கிறேன். வேற எப்படி வேலை செய்ய போகுதுன்னு தெரியல. இதை 10 மினிட்ஸுக்கு வைக்க போறோம். சவுண்ட் கேக்குதா உங்களுக்கு? ஓப்பன் அது வந்து ஸ்டார்டிங்ல தான். இப்போ 170 டிகிரி செல்சியஸ்ல டபுள் மேலேயும் கீழேயும் ஹீட் வர மாதிரி இங்க வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட்டிங் வச்சிருக்கேன். சைட்ல எல்லாம் ஸ்பேஷியஸா தான் இருக்கு, எதுவும் அட்டாச் ஆகல. நீங்களும் இந்த மாதிரி ப்ரிகாஷன்ஸோட பண்ணணும். ஸ்டார்டிங் ஆக்சுவலா வந்து இதுல இன்னொரு இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணி நம்ம ஸ்விட்ச் போட்டு இது வந்து ஹீட் ஆகும்போது ஃபர்ஸ்ட் ப்ரீ ஹீட் பண்ணணும். ஏன்னா அந்த சைட்ல கொடுத்துருக்கிற கோட்டிங் எல்லாம் ஒரு மாதிரி கரிஞ்சு போன ஸ்மெல், அதுக்கப்புறம் புகையெல்லாம் வரும். அந்த புகையெல்லாம் வந்து வெளியில போயிடும். அவங்களே இங்க கொடுத்துருப்பாங்க some smoke on first usage, this is normal, refer instructions அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்து கவனமா படிச்சு புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஓடிஜி யூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம வந்து பிஸ்கெட்ஸ் வந்து ஷேப் பிடிச்சிட்டோம். ஓகே, நாங்க வந்து ட்ரே வந்து ஃபில் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கண்ணு மூக்கெல்லாம் வச்சது நான் கிடையாது, அந்த கேமராமேன். அதே மாதிரி வந்து ஒரு சின்ன ஃபேமிலியே ஃபார்ம் பண்ணிருக்கோம். குழந்தைகள், அம்மா, அப்பா, மாமன், தாத்தா பாட்டி இருக்காங்க. நாங்க எல்லாமே ஒரே ட்ரேல வைக்க போறோம். எப்படி வர போகுதுன்னு தெரியல. ஆக்சுவலா வந்து அவன் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. ஆக்சுவலி இதை எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த பெரிய பகுதி இருக்குல்ல, இது வந்து அடியில விட்டுட்டு இந்த சின்ன பகுதி வந்து மேல இருக்கணும். அதை இப்படி பிடிக்கணும். இப்படி பிடிச்சீங்கன்னா தபக்கடியும் கீழே விழுந்துடும். இப்போ வந்து நம்ம இதை ஹீட் பண்ணியாச்சு. இதை வந்து பார்த்து ஓபன் பண்ணும். இல்லைன்னா நம்ம எங்க வேணாலும் அடிப்பட்டு கையில தெரிச்சு நாஸ்தியாங்க. இதை வந்து அழகா உள்ள ஃபிட் பண்ணிட்டு தள்ளி வச்சிருங்க. தள்ளி வச்சுட்டு இதை இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து இதை வந்து 20 மினிட்ஸுக்கு மாற்றணும். வச்சுட்டேன். அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நானே என்னோட ஓடிஜில இப்படி ஒரு அழகான வீடியோ பாக்குறேன். எனக்கு வெக்கமா வருது. இது பாத்தீங்கன்னா அந்த கண்ணு மூக்கெல்லாம் வெடிச்சு போய் பிஸ்கெட் வரும்னு சொல்ல வந்தேன். வெடிச்சு போய் வருமா? அப்புறம் கிராக் விழுங்கும்ல. எதுவும் கருகாம இருந்தா ஓகே தான், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். பாப்போம் எப்படி வருதுன்னு. எவ்வளவு நேரம்க்கா? 20 மினிட்ஸ் வச்சிருக்கோம். 20 மினிட்ஸ்ல சப்போஸ் ஏதாவது கருகிற மாதிரி இருந்ததுன்னா சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுலாம். இப்ப நல்லா இருக்குல்ல? ரொம்ப அழகா இருக்கு. பட்டர் ஷீட்ல இருந்து எல்லாமே நாங்களே ரெடி பண்றோம். ரொம்ப ஹெல்தியான பிஸ்கெட் இது. கண்ணு மூக்கு வாய் கூட நாங்களே ஹேண்ட் பேஸ்டா பண்ணோம். ஆமா, அந்த சாப்பிடாம வச்சிருந்த சாப்பிடாம வச்சு ரிட்டர்ன் எடுக்கறீங்களா? வச்சு அது பிஸ்கெட் மாதிரி வரட்டும். வந்துரும். நம்பிக்கை, மோட்டிவேஷன். நம்பிக்கை தான் வாழ்க்கை.
ஆக்சுவலாக நாங்கள் இதில் வந்து 2 எண்ணம் ட்ரை பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் 2 எண்ணம் வந்து பேக்கிங் சோடா போடாமல் வச்சிருக்கிறது. இதில் எல்லாத்துலேயும் நாங்கள் பேக்கிங் சோடா போட்டிருக்கோம். ஸோ இதுக்கும் அந்த அந்த ஃபர்ஸ்ட் 2ல இருக்கிற குக்கீஸ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. இது வந்து இருக்கிற ஷேப்புக்கும் அதில் இருக்கிற ஷேப்புக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. உள்ளேருந்து லைட்டாக புகமூட்டமாக ஏதோ தெரியுது. பிஸ்கெட் கருகாமல் வரணும், அதான் எங்களோட மொத்த மோட்டிவுமே. பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஆல் தி பெஸ்ட். அவளுடன் வெயிட் அவங்களுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வழி மீது விளைவைத்து காத்து கொண்டிருக்கிறோம். ஓகே, நம்ம ஓடிஜி வந்து ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணலாம். சூடாக தான் இருக்குது. கூல் டவுன் பண்ணி தான் இதை எடுக்கணும். இப்படி கூல் டவுன் பண்ணுங்க. இதை நல்லா கூல் டவுன் பண்ணிட்டு தான் ஓப்பனே பண்ணணும். ஓகே, வாசனை ஆக்சுவலாக நல்லா இருக்கு. இனி எடுத்து சாப்பிட்டா தான் தெரியும் என்ன கொடூரத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு. சுகர் வேற கரெக்டாக இருந்துச்சா இல்லையான்னு எதுவுமே டேஸ்ட்டே பார்க்கல. இது வந்து இன்னும் கொஞ்சம் கூட கூல் டவுன் ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் நாங்கள் ஒரு பிஸ்கெட் உடைச்சோம், அது வந்து சூப்பராக இருந்துச்சு. இல்லை இன்னொரு பிஸ்கெட் உடச்சு பாருங்க. அது பேக்கிங் சொல்லப்படாது இருக்கா? பரவாயில்ல, சவுண்ட் கேட்டுருமோன்னு நினைக்கிறேன். இது நல்லா வந்திருக்கு. இதோ நல்லா பொடி பொடியாக நல்லா கிறிஸ்பியாக தான் வந்திருக்கு. இது வந்து டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கெட்டோட டேஸ்ட் இருக்கு. அந்த ராகின்றதுனால நரநரன்னு இருக்கு. இந்த ராகி போட்டதுனால அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். மேபி வீட் மட்டும் வச்சு பண்ணிங்கன்னா கொஞ்சம் நைஸாக இருந்திருக்கும். ஐ மீன் சாஃப்டாக இருந்திருக்கும். இது நல்லா தான் இருக்கு. நான் பண்ண பிஸ்கெட் சூப்பராக இருக்கு. அந்த பட்டரோட வாசனை வருது. சூப்பராக செமையாக இருக்கு. கேமராமேன் சைடில் எடுத்து இதை வந்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொடுத்து வச்சு இருக்குன்னு கேட்போம். சக்ஸஸ். அதுக்கு பிரெட்டு, பன்னு, பிரனடி, பப்ஸு எல்லாம் செஞ்சு அசுத்தம். பீஸா, பர்கர் எல்லாமே பரவாயில்ல. நம்ம பண்ணது பிஸ்கெட் மாதிரி இருக்கு. கங்க்ராட்ஸ். தேங்க்யூ.